Hi guys, நான் தான் உங்க சல்மான். இன்னைக்கு நம்ம மறுபடியும் இந்த ட்ரெஸ் செக்ஷன், அதாவது ட்ரெஸ் ரிவ்யூ செக்ஷன்ல இன்னொரு வீடியோ பார்க்க போறோம். இது வந்து பாய்ஸ்க்கான வீடியோ. எப்பவுமே பாய்ஸ்க்கு வந்து கேர்ள்ஸ் மேல ஒரு காண்டு இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ் அவைலபிள் இருக்கும். அவங்களுக்கு தான் வந்து வெரைட்டிஸ் நிறைய இருக்கும். கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக அவங்களுக்கு தான் வச்சிருப்பாங்க. பாய்ஸ்க்கு எப்பவுமே அந்த அதே செக்குடு ஷர்ட் தான் இருக்கும். ஆனால் கேர்ள்ஸ் கிட்ட இருக்க ஒரு விஷயம் பாய்ஸ்கிட்ட இருக்காது. என்ன பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு வந்து அந்த வியரிங் சென்ஸ் நிறையவே இருக்கும். எதுக்கு எதை மேட்ச் பண்ணி அவங்க வந்து வியர் பண்ணணும் அப்படிங்கிற சென்ஸ். பாய்ஸ்க்கு வந்து கிடைக்கிறது அப்படி கையில் எடுத்துட்டு வியர் பண்ணி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு நான் சொல்ல போகிற சிம்பிளான டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அதாவது வியரிங் சென்ஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் நான் நம்புறேன். இது ரொம்ப பெரிய விஷயங்கள் இல்லை. நீங்கள் டெய்லி வியர் பண்ணுற விஷயங்களில் எதெல்லாம் தவிர்த்துக்கலாம், எதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்கிற ஒரு விஷயம் தான் இந்த வீடியோவில் இருக்கும். டக்குன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சல்மான் கான் கட்டி. ஓகே கைஸ், நம்ம டக்னு போயிடுவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக் டிஷர்ட்டுக்கு வந்து மோஸ்ட்லி பாய்ஸ் வந்து பனியன் யூஸ் பண்ணுவாங்க. ரவுண்ட் நெக் டிஷர்ட்டுக்கு பனியன் யூஸ் பண்ணுறதை டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் பாயிண்ட், கேஷுவல் ஷர்ட்டுக்கு கேஷுவல் பேண்ட்டோ கேஷுவல் ஷர்ட்டுக்கு வந்து டிஷர்ட்டோ வியர் பண்ணுறப்போ நீங்கள் வந்து அந்த செயின் வாட்ச் இருக்கும். மோஸ்ட்லி நிறைய பேர் செயின் வாட்ச் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. செயின் வாட்சை டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிக்கோங்க. பெல்ட் வாட்சோ இல்லை ஸ்மார்ட் வாட்சோ போட்டுக்கோங்க. அதான் வந்து உங்களோட கேஷுவல் லுக் வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். செயின் வாட்ச் வந்து ஃபார்மலுக்கு தான் ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி கேஷுவல் ஷர்ட்டும் கேஷுவல் பேண்ட்டும் போடுறப்போ மோஸ்ட்லி சேம் கலர் அவாய்ட் பண்ணிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் ப்ளூ ஜீனுக்கு வந்து ப்ளூ டெனிம் ஷர்ட் போடுவாங்க, பிளாக் ஜீனுக்கு வந்து பிளாக் ஷர்ட் போடுவாங்க. சேம் கலரை வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க. ரொம்பவே அது தனியாக உங்களை காட்டும், ஆடாக காட்டும், ரொம்பவும் நல்லாவும் இருக்காது. அது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜீன் பேண்ட் கரெக்டாக போட்டுருப்பாங்க, கேஷுவலுக்குள்ள ஷூலாம் கரெக்டாக வச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க போடுற ஷர்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபார்மல் ஷர்ட் போட்டுக்கிட்டு அதை வந்து ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி அது கெத்தாக வருவதாக நினச்சிட்டு இருப்பாங்க. ஒரு நல்ல விஷயம் சொல்றேன், கேஷுவல் பேண்ட் போட்டீங்கன்னா ஃபார்மல் ஷர்ட்டை டோட்டலாவே அவாய்ட் பண்ணிருங்க. அது உங்களை வந்து உங்களுக்கு 22 வயசா இருந்தாலும் சரி, 25 வயசா இருந்தாலும் சரி, உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் ஒரு அங்கிள் ரேஞ்சுக்கு காட்டிடும். ஸோ அதை டோட்டலாவே அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜீனுக்கு வந்து கேஷுவல் ஷர்ட் நீங்க வேர் பண்ணிட்டு கரெக்டாக வெளில வரப்போ, செக்குடு ஷர்ட்லாம் போட்டு வெளில வரப்போ ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நீ அளவுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து இங்கே பட்டன்லாம் போட்டிருப்பாங்க, அந்த பட்டன் போடுறதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. கேஷுவலாக வரப்போ நீ அளவுக்கு வந்து ஃபோல்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட லுக்கே என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அதே மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் போட்டு மோஸ்ட்லி பாய்ஸ் நீங்கள் வெளில வரப்போ ஃபார்மல் ஷூவை வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க. ஃபார்மல் ஷூ சில பேருக்கு அந்த பிளாக் ஷூ போட்டு ப்ளூ ஜீன் போட்டு ஷர்ட்லாம் போட்டிருப்பாங்க, அது ரொம்பவே நல்லா இருக்காது. நீங்கள் வந்து கேஷுவல் ஷூ போடுங்க. அப்படி இல்லையா கேஷுவல் ஷூ இல்லைன்னா கவலையே இல்லை, நார்மல் ஃப்ளிப் ஃப்ளாப், அதாவது நார்மல் செப்பலோ இல்லை ஒரு லோஃபரோ போட்டிங்கன்னா உங்களோட லுக்கை வந்து தூக்கி காட்டும். ஸோ ஃபார்மல் ஷூவை டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிடுங்க. அப்புறம் இது முக்கியமான பாயிண்ட், நிறைய பசங்க யூஸ் பண்ணுறது வந்து கேஷுவல், அதாவது ட்ராக் பேண்ட் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்போர்ட்ஸ் பேண்ட் யூஸ் பண்றப்ப டிஷர்ட் மட்டுமே யூஸ் பண்ணுங்க. அதாவது காலர் வச்சதோ காலர் வைக்காததோ யூஸ் பண்ணுங்க. ஷர்ட் யூஸ் பண்ணாதீங்க. ட்ராக் பேண்ட்டுக்கு ஷர்ட் போட்டீங்கன்னா கேவலமா இருக்கும். அதை மறக்காம அதை யூஸ் பண்றதை நிறுத்திடுங்க. ஸோ நம்ம இப்போ அப்படியே ஃபார்மல் சைடு வருவோம். ஃபார்மல் பேண்ட் போட்டு டிஷர்ட் போடுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப சேர்க்கக்கூடாத விஷயம், உங்களோட லுக்கே அது கெடுக்கும். ஆஃபீஸ்க்கு நீங்கள் ஃபுல் ஃபார்மலில் போகிறப்போ, இது நிறைய பேர் கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் ஆஃபீஸ்க்கு ஃபுல் ஃபார்மலில் போகிறப்போ உங்களோட பெல்ட் கலரும் உங்களோட ஷூ கலரும் சேமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் பிளாக் ஷூ போட்டு ப்ரௌன் பெல்ட் போட்டுருப்பாங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே யூனிஃபார்மாக இருக்கணும், ஒரே கலரில் இருந்தால் தான், அதாவது பெல்ட்டும் ஷூவும் கலராக இருந்தால் தான், ஒரே கலரில் இருந்தால் தான் உங்களோட லுக்கு வந்து தூக்கி காட்டும். அதுதான் வந்து ஒரு ஃபுல் ஃபார்மல் லுக்கு கொடுக்கும் உங்களுக்கு. நிறைய பேர் தப்பு பண்ணுறது என்னன்னா, ஃபார்மல் பேண்ட் போட்டிருப்பாங்க, ஃபார்மல் ஷர்ட் போட்டிருப்பாங்க, லோஃபர் போட்டுட்டு இன்டர்வியூக்கு போவாங்க. ஃபுல் ஃபார்மலில் நீங்கள் இருக்கிறப்போ லோஃபரை வந்து நினச்சி கூட பார்த்துடாதீங்க. ஃபுல் ஃபார்மலில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஃபுல் ஃபார்மல் அந்த லேஸ் வச்ச ஷூவோ இல்லாத ஷூவோ தான் நீங்கள் போடணும். லோஃபரை நீங்கள் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடணும். என்னன்னா ஃபுல் ஃபார்மலில் இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா ஃபார்மல் பேண்ட் போட்டிருப்பீங்க, ஃபார்மல் ஷர்ட் போட்டிருப்பீங்க, அதை வந்து ஃபோல்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு நீங்கள் வாங்குற ஃபார்மல் ஷர்ட் வந்து உங்களோட நீ, அதாவது இந்த ரிஸ்ட் அளவுக்கு கரெக்டாக ஃபிட்டிங் இருந்தால் மட்டுமே போட்டு பார்த்து வாங்குங்க. இந்த ரிஸ்ட் அளவுக்கு சில பேருக்கு வராது. எனக்குலாம் வந்து கை கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சில கம்பெனிஸில் தான் ஷர்ட் கிடைக்கும். நீங்கள் வியர் பண்ணி பார்த்து இந்த ரிஸ்ட் அளவுக்கு கரெக்டாக இருந்தால் மட்டுமே அதை வாங்குங்க. இருந்தால் மட்டுமே அதை ஃபுல் ஃபார்மலாக போடுங்க. ஃபார்மலுக்கு டை யூஸ் பண்ணுவாங்க. டை மோஸ்ட்லி எல்லாமே யூஸ் பண்ணுறோம். இப்போ டை யூஸ் பண்ணுறப்போ இந்த நெக் பட்டன் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். நெக் பட்டன்லேயே உங்களுக்கு ஒரு 1 inch கேப்பாவது இங்கே இருக்கணும் உங்களோட ப்ரீத்திங்க்கு. நீங்கள் வாங்குறப்பவே அந்த ஃபார்மல் ஷர்ட் வாங்குறப்ப இந்த பட்டனை வியர் பண்ணி பார்த்து உங்களுக்கு ரிலாக்ஸாக இங்கே இருக்கான்னு பார்த்துக்கங்க. அதே மாதிரி நீங்கள் டை யூஸ் பண்ணுறப்போ உங்களோட நெக் பட்டன் வந்து கரெக்டாக போட முடியல, அதனால நான் நெக் பட்டன் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நான் டை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. டையை நீங்கள் கழட்டி வச்சிடலாம். அதுக்கு உங்களோட டை போடுற உங்களோட லுக்கே அதுக்கு எடுத்துரும். ஸோ நீங்கள் டை யூஸ் பண்ணுறப்போ நெக் பட்டன் போட்டுக்கணும். இது மறந்துடாதீங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கீங்க, ரொம்ப ஸ்கின்னி பையனாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்கின்னி பேண்ட், அதாவது இந்த ஸ்கின்னி டைப்ல ஒரு பேண்ட் இருக்கும், பென்சில் ஃபிட்டுமாங்க, அதை அவாய்ட் பண்ணிக்கங்க டோட்டலாக. ஏன்னா உங்களுக்கு இன்னுமே ஒல்லியாக காட்டிடும் அது உங்களுக்கு. நீங்கள் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கீங்க அப்படின்னா அந்த பலூன் ஃபிட் யூஸ் பண்ணலாம். நான் பலூன் ஃபிட்டை பற்றி அடுத்த வீடியோக்குள்ள நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பலூன் ஃபிட் வந்து உங்களுக்கு வந்து கீழே கால் மட்டும் உங்களுக்கு டைட்டாக இருக்கும், தைஸ் கிட்ட வந்து உங்களுக்கு லூஸ் கொடுக்கும். உங்களோட லுக்கு அது இன்னும் உங்களோட ஸ்கின்னி உடம்பு வந்து அது இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி உங்களை ரொம்ப ஒல்லியாக காட்டாது. ஸோ வந்து நீங்கள் ரொம்ப ஒல்லியாக இருந்தீங்கன்னா பென்சில் ஃபிட் பேண்ட்டை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க.
ஓகே गाइस, இந்த வீடியோல இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் உங்க சில பேருக்கு வந்து யூசுவலான பாயிண்ட்ஸா இருந்திருக்கும். ஏன்னா நிறைய பேர் இப்போ நிறைய ட்ரெண்டியா மாறிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் சில பேர் உங்க கேங்லயே வந்து சில இந்த மாதிரி தப்புகள் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா நான் சில பேர் பார்த்ததுனால தான் இந்த வீடியோ பண்ணுங்களோட ஐடியா வந்துச்சு. ஏன்னா அவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்றாங்க. அவங்க இதெல்லாம் திருத்திக்கிட்டாங்கன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இன்னுமே அவங்கள தூக்கி காட்டும். ஏன்னா அவங்க வந்து ரொம்பவே அவங்களை அழகா காட்டிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா இந்த மாதிரி தப்புகள் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு இதை அனுப்புங்க. அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சீக்கிரமா உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எண்ட்லெஸ் எபிசோட் சார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.